இந்த அண்ணன் எப்பவுமே காமெடி பண்ணிட்டு எல்லாரும் சிரிக்க வச்சு இருக்கக்கூடிய ஒரு அண்ணன். இவரு பசங்களை மிரட்டுறது கிடையாது, டீச்சர் கிட்ட கொஞ்சம் பேசுறது. அண்ணே வணக்கம். ஹலோ வரோம். மாலத்தீவு ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆய், எல்லாரும் ஒரு பெரிய ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதாவது அன்பு தம்பி பாலா அவர்கள் உண்மையாவே சொல்லணும்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு சேவைனா நம்ம பாலாவை தான் சொல்றாங்க. உண்மையாவே அற்புதமான ஒரு தம்பி, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் பாலாவுக்கு. அருமையான தமிழ் அனிதா சம்பத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி தம்பி, நன்றி. என்னண்ணே வரமாட்டாங்களா? இல்ல வருவாங்க. அது சொன்னாதான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒன்றும் பிரச்சனை. உங்களை போய் நல்லபடியா சொன்னா வருவீங்களா? சூப்பர். அழகு மங்கை பறவை முடியமாவின் தங்கை பாட்டு போட்டதான் வருவாங்க. அந்த பாட்டு போடுற கம்பெனி இன்னைக்கு இல்ல. வந்துரு சின்ன திரை நாயகர் அவர்களுக்கு அப்படி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பயணியான நிஷாக்கா வந்து சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஒரு பெரிய கைத்தல கொடுத்தலாம் உங்களை சிரிப்பழி ஆழ்த்த போறாங்க. ஓகேவா? என்ன மட்டும் அறிமுகப்படுத்தணும். எதுக்கு சம்பந்தமே இல்லாம போய் என் புருஷன் எல்லாம் கூட்டிட்டு வர? அவங்க புருஷன் இல்லாம எப்படி பண்ணீங்க? கண்டிப்பா உண்மையிலேயே இங்க சொல்லணும். அக்கா மாலத்தீவு வந்திருக்காங்க மாலத்தீவுக்கு. ஆனா மாமா மாலத்தீவு கூட்டு வெளியில போயிருக்காரு. ஊருக்கு போன பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பேசுறதெல்லாம் அப்புறம் இருக்கணும். ஏன்டா அவன் முதல்ல என்ன கருவாச்சி கொண்டது? நானும் ரொம்ப நேரமா பொம்பளை புள்ள மாதிரி அடக்கொடுக்கமா இருக்கலாம்னு முயற்சி பண்றேன். கருவாச்சி பெரிய அரவிந்த் சாமி. பொம்பளை பிள்ளையா? அண்ணே வந்த உடனே நானும் சரி பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. ஓகே, என்னடமா ஐயா உலகத்தில் இந்த உலகத்திலேயேங்க யாரு எப்படி இருந்தாலும் சரி ஊர்ல இருக்க அந்த கருப்பான இருக்க அத்தை பொண்ணுக்கு இருக்கிற மவுசே தனி மவுசு. அத விட்டு கருவாச்சின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு 4 அத்தை பசங்க இருக்காங்களே, அவங்க ஐயா இந்த மைக் வச்சிருக்கவங்க யார் ஐயா? இந்த மானிட்டர் பாக்குறவங்க, அந்த மானிட்டர் பாக்குறவங்க கொஞ்சம் டெப்தா கொடுங்க தலைவர். சகோதரா உங்களுக்கு தமிழ் எதுவும் தெரியுமா? ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஐயா சூப்பர் சூப்பர். இந்த மேடையில இருக்கக்கூடிய மானிட்டருக்கு மட்டும் ஐயா அந்த லாங்குவேஜ் புரிஞ்சவங்க போய் சொல்லிட்டு வாங்க. நான் என் மாமியார் பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கு ஏன்டா கத்துற? ஓ மாமியாருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலத்தீவு எனக்கு முதல் முறை. மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து சில நேரங்கள்ல நம்மளை கூப்பிடுற வரைக்கும் காத்திருப்போம். ஆனா இந்த மேடையில நம்மளை சீக்கிரம் கூப்பிடணும்னு காத்திருந்தோம். அதுக்கு என்ன காரணம்னா பின்னாடி எல்லா நிகழ்ச்சியுமே சக்சஸ் ஆகுதுன்னா நிறைய பேர் நினைப்பாங்க வரக்கூடிய கலைஞர்களால அந்த நிகழ்ச்சி சக்சஸ்னு. ஆனா எல்லா கலைஞர்களுக்கும் தெரியும் வரக்கூடிய கலைஞர்களை தாண்டி இருக்கக்கூடிய ரசிகர்களால மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி சக்சஸ் ஆகும் அப்படின்னு. இந்த மேடையை அலங்கரித்தது ரசிகர்கள் நீங்க மட்டும் தாங்க, வேற யாரும் கிடையாது. ரசிகர்கள்னு சொல்றதை விட தமிழர்கள் மட்டும்தான் இங்க அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணே கஷ்டம் தான் அதெல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்ல. எங்க நின்று சொல்லுங்க ஒரு விஷயத்த சொல்லவா? அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை, மீன் பிடிக்க தேவை வலை, ஒரு ப்ரோகிராம ரசிக்கிறதுல மாலத்தீவு ரசிகர்கள் தான் தலை. எப்படி ரசிக்கிறாங்க? நல்லா ரசிக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா எந்த நிகழ்ச்சியிலாம் பெண்கள் வந்து முன்னாடி உட்கார்றாங்களோ அந்த நிகழ்ச்சி எப்பவுமே நல்லா இருக்கும்னே. எவ்வளவு இடம் இருக்கு உட்கார்றதுக்கு, எவ்வளவு இடம் இருக்கு. ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆகாத பசங்க மட்டும் இப்படி ரவுண்ட் கட்டி உட்கார்ந்துருக்கானுங்க. அந்த மாதிரி ரவுண்டா நின்னாதான் அவன் ஆளு எங்க உட்கார்ந்துருக்குன்னு அவனுக்கு கரெக்டா தெரியும். அதுல ஒருத்தன் அப்பையில இருந்து நிஷா ஐ லவ் யூ நிஷா ஐ லவ் யூ சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுடா கருவாப்பையில. தெரியும் உனக்கு 60 வயசா போது தெரியாதா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பசங்க இப்படி ஜாலியாவும் இருப்பாங்க. சூப்பர். பொண்ணுங்களுக்கு தமிழ் பசங்க வேலையாவும் இருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய சந்தோஷம், நிறைய பெண்கள் இருக்கீங்க. நான் எப்பவுமே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால பசங்களை திட்டிட்டுலாம் போக மாட்டேன்டா. உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்றேன். எனக்காக இந்த மேடையில இல்ல எந்த பக்கம்
பக்கமா இருந்தாலும் அப்படிதான் கேக்குது. சரி ஐயோ, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. எனக்காக ஒரு முறை பெண்கள் மட்டும் நல்லா கை தட்டுங்களேன். அவ்வளவுதான். அங்க பாரு ஒரு அக்கா வடை தட்டுற மாதிரியே தட்டு. பின்ன உன் முகரை தட்டுற மாதிரி இப்ப தட்டுங்க. பாரு எங்க பங்காளிகள தம்பி இங்க பாரு அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல ஆமாடா. அதுல இருந்து கொஞ்சம் உன் கூட டிராவல் பண்ற இதோட அவமானமா பாத்திருக்கேன். இங்க பாரு. பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் என்ன, ஆ. பெண்கள் மனசுக்கும் ஆண்கள் மனசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆ. இங்க இருக்கிற பசங்க ஒரு காலத்துல பெண்கள் தான் புரணி பேசுனாங்க, ஒத்துக்கிறோமா? ஆ. ஆனா இன்னைக்கு நம்ம யாருமே புரணி பேசுறது இல்ல. யாரு உண்மை பெண்கள் இப்ப கூட 4 பொம்பளைங்க ஒண்ணா சேர்ந்தா 5வது ஒரு பொம்பளைய பத்தா பேசு. அந்த அக்கா எந்திரிச்சு போட்டுமே இந்த போறானே இவங்க தான் தெரியாதா? அடுத்த அக்கா எந்திரிச்சு போவாது. ஏன்னா நம்ம கதை ஓடுனா அதுக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்லனே. ஒரு காலத்துல நாங்க பேசணும், இப்ப நாங்க பேசுறது இல்ல. நாங்க உண்டு எங்க வேலை விட்டுட்டு இருக்கோம். இப்ப புரணி பேசுறது பூரா ஆம்பளைங்க தான். நேத்து போட்டு அந்த அடி அடிக்கிறவங்க அப்படின்னு 4 பேர் சேர்ந்து பேச வேண்டியது. பெண்கள் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன தெரியுமா பேசுவான்? இந்த தோடி எங்க அக்கா வாங்கின, இந்த புடவை எங்க வாங்கின. இப்ப இங்க மாலத்தீவுல இங்க நம்ம முன்னாடி கூடி இருக்க ஆண்கள் பெண்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? பெண்கள் குழந்தை சொல்லவா? இந்த பெண்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? ச்சே, நிஷா கட்டி இருக்க புடவை சூப்பரா இருக்கு. அவளே சூப்பரா தான் இருக்காளே. அது சும்மா காமெடி. நிஷா கட்டி இருக்க புடவைய நாம கட்டி இருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா அது பொம்பளைங்க. நிஷாவையே நாம கட்டி இருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா அது ஆம்பளை மனசு. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. Never, கல்யாணம் ஆயிடுச்சு, விட்டுருங்கடா. உன்னைய வந்து ரியாஸை தவிர உலகத்துல வேற எவனும் கல்யாணம் பண்ண முடியாது. அண்ணே, உன் கூட வாழ முடியாது உலகத்துக்கே தெரியுமா? எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட புருஷன் வரணும்னு ஆசைப்படுவோம் தெரியுமா? பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி புருஷன் வரணும்னு நினைப்போம். சனிய வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வந்து உட்கார்ந்துருக்கு. ஒண்ணுக்கு ரெண்டா அமைதி எல்லாம். அப்படி பேசாத. நாங்களும் தான் அப்படி நினைக்கிறோம். எப்படி? அதே சீரியல்ல வர்ற தனம் மாதிரி வர்ற பொண்ணு தான் வரணும்னு நினைக்கிறோம். எல்லாம் பாரதி கண்ணமா வெண்பா மாதிரியே வந்து ஆனா இங்க பாருங்க, அந்த மாதிரி நீ என்னைய லிஸ்ட்ல நினைக்காத. அதுல இங்க குடும்பமா நிறைய பேர் வந்திருக்காங்க. மனைவியை விட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா கேக்குவா. கேக்குறா. இல்ல நம்ம பத்மா குமார் சார் வந்திருக்காரு. யாரு? நம்ம நிகழ்ச்சி கொடுத்தாரு. அந்த மனுஷனுக்கு பிறந்த நாள். ஆனா உண்மையாவே சொல்றேங்க, சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை அழைத்து எங்களை எல்லாம் கூப்பிட்டாரு. உண்மையாவே முதல் முறை இந்த நிகழ்ச்சி, அதுவே ஒரு பெரிய சக்சஸ். உண்மையாவே இப்ப நான் சொல்றேன், 7 ஜென்மத்துக்கு இதே மனைவிதான் வேணுங்கிற ஆண்கள் கை தூக்க பார்ப்போம். என்ன 7 ஜென்மத்துக்கு அந்த அண்ணன் தூக்கி இருக்காருன்னா பக்கத்துல அந்த அக்கா மீச்சு இருக்கு. கைய படக்கல தூக்கி இருக்காரு. ஐயா ஐயா, 2 கையை தூக்குனா 2 பொண்டாட்டி அர்த்தம்யா. 7 ஜென்மத்துக்கு இதே மனைவி வேணும்னா ஒரு குருவி கை தூக்கல. ஒரு 5 பேர் தூக்கி இருக்காங்க. பக்கத்துல ஒரு அக்கா இடிக்குது. தூக்கு. அந்த கருவாப்பைய கேக்குறான். ஆண்கள் சுயநலவாதினே. சரி, இப்போ எங்க பெண்களை செக் பண்ணி பாரு. ஒரு குருவி தூக்காது. அப்படி இல்ல. இப்ப நான் கேக்குறேன், கேட்டு பாரு. யாரெல்லாம் 7 ஜென்மத்துக்கு இவனே தான் வேணும்னு நினைப்பீங்க? தூக்கி இருக்கு. அப்பாடா, அங்க பாருங்க. ஒரு அக்கா தலையில அடிச்சுது. அப்படி இல்ல, சத்தியமா பெண்கள் நாங்க நினைப்போம். ஏன் நினைக்கிறீங்க தெரியுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் தான் வரணும்னு நினைப்போம். ஏன் நினைக்கிறீங்க? ஏன்டா? இதை விட இழுச்ச வாய வேற எந்த அப்படியெல்லாம் இல்ல. அவரை விட தேங்காய் சட்னி வேற யாரும் நல்லா அரைக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லவானே, பெண்கள் என்னதான் புருஷனை திட்டினாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்ப என் போன்ல எல்லாம் எடுத்து பாரு, என் பையன் போட்டோ வச்சிருப்போம். ஆனா இங்க இருக்கிற பெண்கள்ட்ட கேக்குறேன், யாரெல்லாம் உங்க புருஷன் போட்டோவை வால்பேப்பர்ல வச்சிருக்கீங்க? யாரு? ஒரு 4-5 பேர். நீ பெருசு. அம்மா உன் போன்ல யார் போட்டோ வச்சிருக்கா? நான் எங்க மாமியார் போட்டோ வச்சிருக்கேன். மானகிட்டவனா பாரு. வாழ்க்கையில என்ன வேணாலும் இருக்கலாங்க. சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது குடும்பத்துல தான். இங்க நிறைய பேர் நாங்க ஏன் குடும்பமா வந்து உட்கார்ந்து இருக்கீங்களான்னு கேக்குறோம்னா, சந்தோஷங்கிறதே குடும்பத்துல தான் சார் இருக்கு. வெளியில போய் நம்ம என்ன தேடினாலும் வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும். அது மனைவி ஒரு நாள் ஊருக்கு போயிட்டா வீட்டுல என்ன ஆகும்? ஊருக்கு போயிட்டா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 நாள் மட்டும் நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க, அது நம்ம விடா இல்ல வண்டலூர் ஜூவானே தெரியாம இருக்கும். தின்னு போட்ட தட்டை கழுவாம வச்சிருப்பாங்க. அப்படியே அவுத்து போட்ட லுங்கில அதுலயே குடும்பம் நடத்திட்டு குடும்பம் வந்திருப்பாங்க. உள்ள போயிட்டு வெளில வருவாங்க. அந்த வீடே நாரி கிடக்கும். ஒரு மகாலட்சுமி இல்லைன்னா அந்த வீடே விளங்காம போயிருந்தேன். நீ மகாலட்சுமியா? நான் தான் மகாலட்சுமி. ஆமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் தாண்டினேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஒரு நிமிஷம் எவன்டா அது முதல்ல இருந்து நீ கருவாச்சிக்கிறது? இதுக்கு மேல கருவாச்சினா மேக்கப்ப கலச்சிட்டு கிட்ட வந்து மூஞ்சிய காட்டுற செத்துற பாருங்க. ஏற்கனவே பாதி கலந்துருச்சு. அட ஏன்டா நீ வேற? அவன் உயிர் எடுக்கறா நீ வர எடுக்கற. பேமெண்ட் கூட வேணாம் சார், டிக்கெட் போடுங்க சார், ஊருக்கு போறேன். அவமானப்படுத்துறீங்க. நீங்க போவேன் அந்த கடல்ல குதி கட்டுமாவடியில எந்திரிச்சிரு. ஆனா உண்மையிலே சொல்றேன். சரி அதை விடுங்க. இந்த உலகத்திலேயே மிக பெரிய தைரியசாலி ஆண்களா பெண்களா? உலகத்திலேயே தைரியசாலி ஆம்பளை. ஆண்கள் தாங்கிற எல்லாம் கேட்டுருக்கு பாப்பா. நானும் இப்ப பெண்கள்ட்ட கை தட்டுங்கன்னு கேட்பேன். கேளு. நீங்க உங்க மாமியாரை பாக்குற மாதிரியே என்னைய பாக்குறீங்க. அங்க பாருங்க ஆண்கள் எவ்வளவு என்ஜாய் பண்ணி கை தட்டுறாங்க. பெண்கள்லாம் ஏன் இப்படி ஒரு 4 பேர் இப்படி லைட்டா தட்டுறீங்க? வீட்டுல ஏதாவது சொல்லிட்டு விட்டீங்க தர மாட்டேங்குது. இந்த பெண்கள் மட்டும் ஒரு தடவை கை தட்டுங்க பாப்பா எனக்காக. நம்ம ஒரு அக்கா நம்ம ஊர்ல இந்த கிழவி சாணி தட்டுற மாதிரி பேசாதடா, அங்க பாரு எனக்கா எந்திரிச்சலாம் கை தட்டுறாங்க. அது போதுங்க எனக்கு. அவ்வளவுதானே? இப்ப பாரு எங்க பங்காளி ஆடியோ வீடியோ எல்லாம் வருது. எல்லாம் வருது. அப்பப்ப ஒரு குரல் மட்டும் வருது என் உயிர் எடுக்கிற மாதிரி. சரி அது பரவாயில்ல. நான் ஏன் தெரியுமா தைரியசாலி பெண்கள்னு சொல்றேன்? இப்ப உதாரணத்துக்கு உன்கிட்ட கேக்குறல்ல, நீ பொண்ணு பார்க்க போனல, நீ எங்கடா போன? இதான் கூட்டிட்டு ஒண்ணு நீங்க தான் கூட்டிட்டு ஒண்ணு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பொண்ணு பார்க்க போகும்போது எத்தனை பேரோட பொண்ணு பார்க்க ஒரு 5 பேர் 10 பேர் போவாங்க. 5 பேர் 10 பேர். இந்த நிச்சயம் பண்றதுக்கு அது 50 100. கல்யாணத்துக்கு அது 1000 2000 அங்காளி பங்காளி சொந்தம் ஜோதி எல்லாம் வருவாங்கல்ல. ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு 5 பேர், நிச்சயம் பண்றதுக்கு 500 பேர், கல்யாணத்துக்கு 1000 2000 பேரை கூட்டிட்டு போய் ஒரு பொம்பளை பாத்துட்டு நாங்க கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு சிங்க குட்டியா வர்றோம்ல, நீங்க தைரியசாலியா நாங்க தைரியசாலியா? இப்போ நீங்க தனியா வர்றீங்க, நான் தனியா வர்றேன். நாங்க வந்து கூட்டமா வர்றோம். ஒரு நாள் கூட ஒரு சும்மா வந்து பொண்ணை பார்க்கணும்னா கூட 10 பேரை கூட்டி வருவீங்க. நான் கேக்குறேனே, இப்ப நீங்க தனியா தானே வர்றீங்க? நான் ஒண்ணு அவ தங்கச்சியை கூட்டி வர கூடாதுன்னு சொல்லியா? கூட்டி வர சொல்லு. அவ ஃப்ரெண்ட் கூட நல்லா இருக்கு, கூட்டி வர சொல்லு. வேணும்னு யார் சொன்னா? உங்க வீட்டுல ஏதாவது தாத்தா இருந்தா கூட்டி வாங்கல, கிளம்பி தான் கூட்டி வாங்கல. ஆயா கூட்டு வரியா? கவலைப்படாத, எங்க தாத்தா பிரியா இருக்காரு, நல்லா பேசிட்டு இருப்பாரு. அப்படியெல்லாம் பேசாத. உண்மையிலே சொல்லணும்னா பெரிய கொடுமை நீங்க பேசாதீங்க. ஆண்களால எதுவுமே நடக்காது. ஆண்கள் தான் அந்த மேடையை போட்டது. இந்த மேடையா? ஆமா, நான் அங்கே பார்த்தேன். ஆண்கள் தான் அந்த லைட்டை கட்டினது. ஆமாண்ணே. ஆண்கள் தான் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சது. ஆண்கள் தான் அந்த சேர் போட்டது. ஆண்கள் தான் அந்த ஆடியோ ஆபரேட் பண்றது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது காரணமே ஆம்பளை. இதை மட்டும் நான் ஒத்துக்கிறேன் சார். இந்த மேடையை போட்டது ஆண்கள் தான். ஆம்பளை. இந்த மைக்க கட்டினது ஆம்பளை. ஆம்பளை. இந்த லைட்டை போட்டது ஆம்பளை. ஆம்பளை. சேரை போட்டது ஆம்பளை தான். ஆம்பளை. எல்லாமே ஆம்பளை தான் சார். அந்த ஆம்பளையை உருவாக்குனது ஒரு பொம்பளை தான் சார். அதையே சார் மறந்துடுறீங்க எல்லாரும். ஆம்பளையா உருவாக்குனதே பொம்பளை. நாங்க என்னடா எப்படா பிறந்த மேலதா குச்சா கருவாப்பை. அப்படி சொல்லாத, அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை தான். அதெல்லாம் அப்ப இப்ப அதெல்லாம் அறிவியல் வளர்ந்துருச்சு. என்ன வளர்ந்துருச்சு? டெஸ்ட் டியூப் பேபி, ஊசி மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது ஒப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொன்னீங்க. இதுக்கு மட்டும் கை தட்டி எக்ஸாம் வருது. எப்படி வருது பாரு. ஆனா உண்மையிலே நீங்க தான் காசு பணம் நாங்க எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, எங்களுக்கு காசு பணத்தை விட அன்பு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இந்த அன்புங்கிற வார்த்தையை நான் பல வருஷமா பயன்படுத்திருக்கேன். ஆனா சில காலம் பயன்படுத்தும் போது பக்குது. ஒரு விஷயம் தெரியுமாண்ணே, இந்த எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் பேர்பட்ட புருஷனை பிடிக்கும் தெரியுமா? எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கிற புருஷனை விட அதே பிரச்சனை. எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கிற புருஷனை விட எங்களை தங்கம்னு கூப்பிடுற புருஷனை தாங்க உலகத்துல எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த காசு பணமே எதிர்பார்க்க மாட்டோம். எங்களுக்கு நகையே பிடிக்காது. நான் கேக்குறேன், அப்புறம் எதுக்கு அச்சய திருதியான ஆப்பு வைக்கிறீங்க ஆம்பளைங்களுக்கு? உண்மையா தானே? அச்சய திருதிக்கு உண்மையா கேக்குறேன், அப்படியே உன் புருஷனுக்கு போய் சண்டை போட்டியா? லூசு மாதிரி பேசாத. அதனால எனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டான். போன வாரம் நான் கடை கூட்டிட்டு போய் என்னென்ன பெருசா கேட்டேன். உன் தங்கச்சி பத்தி உனக்கு தெரியுமில்ல? நான் பெருசா எதுவும் கேட்க மாட்டேன். அந்த கடையில போய் எல்லாரும் முன்னாடி திட்டினானே, ஒரே ஒரு ஒட்டியான வாங்கி கொடுறான்னு. எந்த ஊர்ல குட்டியானைக்கு ஒட்டியான போட்டாங்க? உண்மையில சொல்றேன்டா தம்பி, நான் குண்டா இருக்கிறது எங்க வீட்டுக்காரர் கூட வருத்தப்படல, பக்கத்து வீட்டுக்காரன் வருத்தப்படுறான். அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வண்டி எடுக்கிறாரு, நான் போய் பின்னாடி உட்கார்றேன். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறான், என்ன பாய் காலையில இவ்வளவு லோட தூக்கிட்டு எங்க போறீங்கன்னா? எப்படியாவது உடம்ப குறைச்சிருந்தவேன்னு நானும் லெமன் தேடு எல்லாத்தையும் குடிச்சேங்க, குறையவே இல்லை. ஃபைனலா மொட்டை மாடியில 8 போட்டு நடந்தேன். 8 வாரமா நடந்தேன். கீழே இருந்து எங்க மாமனார் எட்டி பார்த்து கூப்பிடுறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையா கீழே வாண்டாரு.
ஓ. இதுக்கு மேல இந்த உடம்பை என்னால குறைக்க முடியாதுங்க. அதனால தேவையில்லாம பேசக்கூடாது. நீங்க இந்த நகையெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் கேக்குறேன், இப்ப எல்லாம் போட்டுல கடைசி வேலை இந்த அரளி விதைய கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. எதுக்குன்னு? இல்ல கொஞ்சம் உடம்பு குறையும். நீ உடம்பு குறைக்கிறதுக்கு பேசுறேன். நிஷா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேட்டு தொலை. உண்மையா சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா நான் வந்து 1,40,000 ரூபாய் வாங்கி இங்க வைக்கிறேன் ஒரு கணக்கு. செலியன் சட்டையா? நம்ம செலியன் சட்டை வாங்குறேன். ஓகே. இல்லன்னா ஒரு பத்மா சார் கொடுப்பாரு, வாங்கி வைக்கிறேன். ஓடிட்டார் இல்ல? உன் முதுக ஒரு நாள் திரும்பி பார்க்க முடியுமா? இல்ல, இதுக்கு எதுக்குடா ஓ பார்க்க முடியுமா? சரி, என்ன நீ வேணா குடிஞ்சு உன் கட்டவரல வர்றா. நான் தான் பார்த்துட்டேன். என்ன இழைச்சிட்டா போல இருக்கு. பார்க்க முடியாதுல்ல. இப்ப நான் ஆண்கள்ட்ட கேட்கிறேன், நியாயமா இருந்தா கை தட்டணும். அப்புறம் பெண்கள் யாரு பாக்குறதுக்காக அந்த கதவு, நிலவு, ஜன்னல், நிலப்படி, ஓப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க யாருக்காக? இது என்ன ஓப்படி எல்லாம்? அதுல 2 குண்டை கட்டி தொங்க விட்டுருக்கு ஒரு அக்கா. அன்னைக்கு டிக்கெட் கொடுக்கணும் திருப்பூர்ல திருமணத்துக்கு கொண்டு போய் கண்டக்டர் கண்ணுல அடிச்சு 3 நாள் ஆஸ்பத்திரி கிடக்கான். அந்த இது ரொம்ப அநியாயம். எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க? அது இப்ப எதுக்கு நாங்க இந்த மாதிரி நகை போடுறோம்? ஏன் போடுறோம்? எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றோம்? வந்ததுல இருந்து கேட்டுட்டே இருக்கீங்க. நாங்க எதுக்கு மேக்கப் போடுறோம்? அதான் நாங்க கெட்டப்பா இல்லனா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோட ஒரு பயத்தம். இது எதுக்கு நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறோம்? ஏன் போடுற? கட்டுனதுதான் கருமம் மேட்சா அமையல. கட்டிக்கிறதாவது மேட்சா அமையட்டுமேனு ஒரு சின்ன அல்ப ஆசை. அவங்க ஷாலினி அஜித் குமார் வந்துருவாரு. சரி விடுங்க. எதுக்கு தெரியுமா நாங்க இந்த மாதிரி பிளவுஸ் போடுறோம்? புடவை என்னமோ 2000 ரூபாய் தான், பிளவுஸ் 10,000 ரூபாய். இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு தெருவுல நடந்து போனா எங்க வீட்டுக்காரரை பத்தி என்ன தெரியுமா பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? ச்சே, ஏன்டா நீ வேற. ச்சே, ரியாஸ் பொண்டாட்டிய ரியாஸ் எப்படி வச்சிருக்கான் பாரு. அவர் தான் கட்டிருக்காரு, அப்படியே வச்சிருக்காரு. இல்ல நான் கேக்குறேன், அப்படின்னு சொல்லுவான். இப்படி வாங்கி கொடுத்தாண்டா அறந்தாங்க நிஷாவுக்கு வாங்கி கொடுத்து தெருவுல நிக்கிறான்னு சொல்லுவான். அப்படி எல்லாம் பேசாத. இந்த மாதிரி அப்பப்ப ஆசையா பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி செய்யறதுலாம் தப்பே இல்லை. பட்டு புடவை வாங்குறீங்களா? அது என்னைக்கா துவைச்சிருக்கீங்களா? நாங்க ஏன் கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொருக வேண்டியது, கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொருக வேண்டியது. முந்தா நான் திறக்கிற எடிசன் வாடை அடிக்குது. ஏன் பொட்டாட்டி 3 படம் கொண்டு போய் பிரிச்சுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுல ஏண்டி வச்சுக்கிறேன், வெயிலுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குங்களா? அதான பெண்களுடைய அறிவு. என்ன அறிவு? நான் கூட என் புடவைய பிடிச்சத வைப்பேன். ஏன் தெரியுமா? கட்டுனதுதான் குழு குழுன்னு அமையல, கட்டிக்கிறதாவது குழு குழுன்னு அமையட்டுமே. இதுல ஏன்டா உங்களுக்கு எரியுது? சரி, புடவைய நாங்க ஏன் துவைக்கணும்? ஏன்? எதுக்கு? முதல்ல நீங்க